மீனராசி நேயர்கள் 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு முதல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல்கள், சிரமங்கள் எல்லாமே இருக்கும். இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு லேட்டாக நடந்தாலும் நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாகவே நடக்கும். உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவான் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சோம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சோம்பலை வந்து நீங்கள் தாண்டி வெளியே வரணும். எந்த ஒரு விஷயமும் திட்டம் போட்டிங்க அப்படின்னா அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை வந்து செயல்படுத்துறதுல ஆர்வம் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் எல்லாம் வரும். மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அழகாக கற்றுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமை உடையவங்க. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆண்டு ஒரு அலைச்சல் இருந்தாலும் பின்னாடி ஒரு ஆதாயம் வரக்கூடிய ஆண்டாக இருக்குது. மே மாதத்துக்கு பிறகு, அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல வெகுமானம், நல்ல ஒரு பண வரவு, முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக மீனராசிக்காரர்கள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும். கால் வலி, கால் எரிச்சல், அதே மாதிரி தலைவலி, சளி தொந்தரவு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் தான் கவனம் எடுத்துக்கணும். வாழ்க்கை துணைவர் கூட, லைஃப் பார்ட்னர் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. யார் பக்கம் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சமாதானமாக நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 ஆண்டு இருக்கிறது.